இந்தியாவில் பல ஊரோட பேர்களும் பல தெருவோட பேர்களும் அழிக்கப்பட்டு இருக்கு. இந்துக்கள் கோயில்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்டு இன அழிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுங்க. சோசியல் மீடியால புதுசா ஒரு அஜெண்டாவை பரப்பிட்டு இருக்காங்க. வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன்னா, நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கேன். நான் படிக்கும் போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட பேரு அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி. ஆனா இப்ப கடந்த 2 வருஷமா இந்த ஆசை பாருங்க, இந்த தாஜி கருத்தராவ் யாரு அப்படின்னா நமக்கு இன்னுமே தெரியல. இந்த ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி கூட கிடையாது. எல்லா சம்பளமும் எல்லா சலுகையும் அரசு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் கிடைக்குது. ஆனா பேரை பாத்தீங்கன்னா தாஜி கருத்தராவ் கவுண்டியா அரசு மேல்நிலைப்பள்ளி. காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிறுபான்மை ஓட்டு, யுத்தமாலயத்துல இஸ்லாமியர்கள் ஓட்டு மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்றாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி வரலாற்று தீர்ப்புகளை செஞ்சுட்டே வராங்க. கவர்மெண்ட் பெரிய ஆஸ்பத்திரிக்கு பேரும் தாஜி கருத்தராவ் பள்ளி அப்படின்னு வைக்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, இனிமே அங்க இருந்த தலைவர்களோட இதெல்லாம் மட்டப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றது எங்களோட கோரிக்கை. இந்த பேருக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாஜி கருத்த ராவுத்தர் என்று அழைக்கப்பட்ட எஸ் முகமது மீரா ராவுத்தர் மக்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. அப்படி இருக்கும்போது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல செயல்பட்டு வர அரசு மேல்நிலை பள்ளிக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பேர்களை வச்சு அவங்க ஓட்டை வாங்குறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டோஸும் வீடியோஸும் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வருது. யார் அந்த ஹாஜி கருத்த ராவுத்தர் அப்படின்னு பார்த்தா, 1950 உள்ளூர்ல உயர்நிலை பள்ளியில நிரந்தர கட்டடம் இல்லாதால மூடப்படும் நிலைமையில இருந்துச்சு. அப்ப அவரு தான் 1 லட்சம் மதிப்புள்ள கட்டடத்தை கட்ட முன் வந்திருக்காரு. அதனால மதுரை மாவட்ட வாரியம் அவரது நினைவா பள்ளிக்கு கருத்த ராவுத்தர் ஹவுடியா உயர்நிலை பள்ளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவுதானா, வேற எதுவும் பண்ணலையா அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர்ல செயல்பட்டு வர அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 75,000 மதிப்புள்ள கட்டடத்தையும் நன்கொடையா வழங்கியிருக்காரு. அதே மாதிரி 1954 உத்தமபாளையத்துல ஒரு கல்லூரியை தொடங்க மதுரை மாவட்ட வாரியத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காரு. இது மட்டும் தானான்னு பார்த்தா, கல்லூரி கட்டுறதுக்காக 58 ஏக்கர் நிலத்தையுமே நன்கொடையா வழங்கியிருக்காரு. அடுத்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல செயல்படுற அரசு மேல்நிலை பள்ளிக்கு அவரோட பேரை மாத்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தேடி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது ஸ்கூலோட பேர் எங்கேயுமே மாத்தல. ஸ்கூலோட பேர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அவரது நினைவா இந்த ஸ்கூல்ல பல ஆண்டுகள் முன்னாடி இருந்தே இரும்பாலான அவர் பேர் போட்ட நுழைவாயில் ஒண்ணு அங்க இருந்திருக்கு. அது சேதமடைந்ததுனால 2018 ஹாஜி கருத்த ராவுத்தர் கல்லூரி நிர்வாகம் சார்பாக புதிய நுழைவாயில் அமைக்கப்பட்டு தரப்பட்டுச்சு. அதை தான் இப்ப பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யுக்கு மேல பொய்ய அடுக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியா போனஸா ஒரு விஷயம் சொல்றேன். 1924 இருந்து செயல்பட்டு வர இந்த அரசு பள்ளிக்கு ஹாஜி கருத்த ராவுத்தர் 12 ஏக்கர் நிலத்தை தானமா வழங்கியிருக்காரு. இதை பாராட்டி தமிழ்நாடு அரசு கேடயமும் வழங்கியிருக்கு. அதனால இந்த மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்துற கும்பலுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். எதுனாலும் வரலாறை தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க, இல்லைன்னா பேசாம வீட்டிலே உட்காருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது.